இந்த படத்துடைய கதை வந்து ஒரு ஒன் லைன்ல சொல்லிடுறேன். ஹீரோ ஹீரோயின் இவங்க தான் இந்த ரெண்டு படத்துடைய இவங்க ரெண்டு பேருடைய இந்த முழு கதை என்ன. ஹீரோ சைடில் வந்து தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்றதே தெரியாம ஒரு லட்சியம் அப்படின்றது ஒன்று இல்லாமல் அப்படியே ஒரு வேலைக்கு போயிட்டு அப்படியே லைஃப் ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சைடில் வந்து இருப்பாங்க. ஹீரோயின் சைடில் வந்து என்னன்னா அவங்களுக்குன்னு ஒரு லட்சியம், ஐஏஎஸ் ஆகணும், கலெக்டர் ஆகணும் அப்படின்றது வந்து அவங்களுக்குன்னு ஒரு லட்சியம். இவங்க ரெண்டு பேரும் லவ் அப்படின்றத பண்ணதுக்கப்புறம் லவ்னு வந்தால் வழக்கமாக என்ன ஒரு ரெண்டு பேருக்குள்ள சண்டை வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது வரும். அது வழக்கமாக வந்து சண்டை அப்படின்றது வருது, பிரியிறாங்க, மறுபடியும் வந்து கதையில் வந்து லாஸ்ட்டாக வந்து என்ன ஆகுது அப்படின்றதான் வந்து கதை. இப்போது இந்த படத்துடைய விஷயத்தில் வந்து வழக்கமாக எல்லா படத்துலையும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, லவ் அப்படின்றது ஒரு ஹீரோ சைடில் ஹீரோ மைண்ட் செட்லேருந்து தான் வந்து லவ் அப்படின்றது வந்து பிக்சரைஸ் பண்ணி காமிப்பாங்க. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஹீரோயின் சைடில் வந்து எப்படிலாம் லவ் பண்ணுறாங்க, அவங்க சைடும் வந்து என்னென்ன இந்த சொசைட்டியில் வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்களுடைய கரியரில் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரொம்ப அழகாக வந்து எடுத்து சொல்லியிருப்பாங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து அதுக்கான எமோஷனல்ஸை வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஹீரோக்கும் அப்புறம் ஹீரோயினுக்கும் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து அவங்களுடைய கரியர் சம்மந்தப்பட்ட ஃபுல்லாக வந்து எமோஷனல்ஸை வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம எண்ணெய் நோக்கி பாயும் தோட்டா அப்படின்ற ஒரு படத்தை வந்து பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி இருக்கும், செகண்ட் ஹாஃப் வந்து டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். ஆனால் அந்த படம் வந்து லிட்டரலி வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஃபெயிலியர்னே வந்து யாரும் என்னை தவறுதலாக எடுத்துக்கணும், தனுஷ் ஃபேன்ஸ் அவர்கள். நான் அந்த படத்துடைய கதைக்கு தான் நான் சொன்னேன். ஸோ இந்த படமும் சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து டோட்டலாக வந்து லவ் அப்படின்றது இருக்கும். செகண்ட் ஹாஃப் அப்படின்றது ஒரு கத்தி மாதிரி ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்கிற ஒரு கமர்ஷியல் எலமெண்ட்குள்ளே அந்த கதையை எடுத்துகிட்டு வந்து ஒரு லவ் சப்ஜெக்ட்குள்ளே எடுத்துகிட்டு வந்து ஒரு செகண்ட் ஹாஃப் மாதிரி ஒரு மணி நேரம் சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கதை தான். டோட்டலாக இந்த படத்துடைய ரன்னிங் டைம் வந்து 2.5 மணி நேரம் அப்படின்றது வருது. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே வந்து சோஷியல் அவேர்னஸ் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அது நீங்கள் வந்து படத்தை போய் பாருங்கள். அதே மாதிரி இந்த படம் வந்து ஆடை மாதிரி இருக்குமா, மேயாதமான் படம் மாதிரி இருக்குமா அப்படின்றத கேட்டால் அதை விட கொஞ்சம் ஒரு பாயிண்ட் வந்து லிட்டரலாக கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ஆடை படத்துலையும் மேயாதமான் படத்தில், முக்கியமாக மேயாதமான் படத்தில் வந்து பாட்டுலாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிக்சரைஸ் வந்து இன்னுமே வந்து ரொம்பவே சூப்பராகவும் அழகாகவும் எடுத்திருப்பாங்க. அந்த மேயாதமான் படத்தில் ஹீரோவோட ஃப்ரெண்டு கேரக்டர் வந்து இன்னுமே சுவாரஸ்யமாகவும் அழகாகவும் காமெடியாகவும் நல்லாவும் இருக்கும். அதே மாதிரி ஹீரோவோட இன்னொரு கேரக்டர், தங்கச்சி கேரக்டர் வந்து நல்லா எமோஷ்னலாக வந்து அழகாகவும் கொடுத்துருப்பாங்க. இந்த படத்தில் வந்து அது லிட்ரலி அந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மைனஸ் அப்படின்றது இருக்கும். படத்துடைய ப்ளஸ் அப்படின்றது வந்து இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் அவர்கள் வந்து, நான் இந்த படம் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கும்போதே எனக்கு ஞாபகத்தில் வந்தது வந்து ஜிவி பிரகாஷ் அவர்கள் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருந்தா அப்படின்னா படம் வந்து இன்னுமே வந்து ரொம்ப கேட்சியாகவும் ரொம்ப வந்து ட்ரெண்டிங்காகவும் ரொம்ப ரீச் அப்படின்றது வந்து இன்னுமே அதிகமாக இருக்கும். இது நம்ம சொல்கிறது வந்து ஈஸியாக சொல்லிடுறோம், அது அவங்களுக்கு தான் தெரியும், ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனி அப்படின்றதா தெரியும். படத்துக்கு பெருசாக மார்க்கெட்டிங் அப்படின்றது இல்லை. ஏன் அப்படின்றது எனக்கு தெரியல. இப்போ லோகேஷ் கனகராஜ், கார்த்திக் சுப்ராஜ் அவங்கெல்லாம் டைரக்ட் பண்ணி வர படங்கள் வந்து அந்த அளவுக்கு செம்மையாக வந்து ரீச் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்றது வரும்போது வந்து ஏன் அவங்களுடைய படத்துக்கு வந்து ரீச் அப்படின்றது இல்லை அப்படின்றது வந்து தெரியல. ஏன்னா ரத்னகுமார் அவரோட டேரக்டர் வந்து டேரக்டும் சரி, ஸ்க்ரீன் பிளேவும் சரி நல்லா தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி 2 படங்கள் அப்படின்றது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதுலேயும் மேயாதமான் படம் வந்து ரொம்பவே ஒரு லவ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஜேர்னலில் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லபடியாக இருக்கும். அதுவும் இந்த படத்தில் வந்து அந்த சுவாரஸ்யம் அப்படின்றது வந்து கொஞ்சம் குறையிறதுனால செகண்ட் ஹாஃப் வந்து ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது தான். இதுக்கு முன்னாடி நம்ம லவ் சீன்ஸ் லவ் படம்லாம் என்ன பார்த்துருப்போமோ அதை கொஞ்சம் அழகாக வந்து நேர்த்தியாக வந்து சொல்லியிருப்பாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான், எல்லாமே வந்து ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் நடக்க போகுது, இதுதான் வரப்போகுது, இதுதான் முடிய போகுது அப்படின்றது தெரிஞ்சதுனால அந்த செகண்ட் ஹாஃப் அப்படின்ற சுவாரஸ்யம் அப்படி குறையிறது தான் வந்து இந்த படத்துடைய மிகப்பெரிய மைனஸ் அப்படின்றத நான் பார்க்குறேன். ஓவராலாக இந்த படத்துக்கு வந்து நான் 10க்கு ஒரு 7 பாயிண்ட் அப்படின்ற தருவேன். மீதி 3 பாயிண்ட் நான் ஏன் தரல அப்படின்னா கொஞ்சம் நான் செகண்ட் ஹாஃபில் சொன்ன விஷயங்களும் மியூசிக் வந்து இன்னுமே கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி படங்களுக்கு வந்து என்கேஜிங்காக கொடுக்குறது வந்து பாட்டுகள் தான். 2 பாட்டு இருந்துமே அந்த பாட்டு வந்து முணுமுணுக்கிற அளவு வந்து இல்லை. அப்புறம் இந்த படத்துடைய ப்ளஸ் அப்படின்றது ஹீரோயின் ரோல் ப்ரீத்தி அவங்க வந்து ஸ்பெஷலாக சொல்லணும். இந்த படத்தை வந்து தாங்கி பிடிக்கிறதே வந்து ஹீரோயின் ரோலில் தான் இருக்குது. அவங்க யாருன்னா இதுக்கு முன்னாடி கவின் படத்தில் கிஸ் அப்படின்ற ஒரு படம் இருக்கும், அந்த படத்தில் ஹீரோயினாக நடித்தவங்க. அவங்க தான் இந்த படத்தை வந்து முழுக்க வந்து தாங்கி பிடிக்கிறாங்க. ஓவராலாக சொல்லணும்னா 10க்கு வந்து நான் 7 பாயிண்ட் தரேன். தேங்க்யூ. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லவ்னா என்ன, வாழ்க்கையில் லைஃப்பில் அச்சீவ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும், நம்மளோட ஸ்கில் என்னன்னு தெரிஞ்சுட்டு அச்சீவ் பண்ணணும். லவ்னு அதிலே வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு இது யங்ஸ்டர்ஸ் கிட்ட ஒரு நல்ல ஒரு லெசனாக குட் மூவி. போரிங்லாம் போகுதுங்களா? வெரி நைஸ், வி கேன் வாட்ச் ஒன் டைம். ஃபேமிலியாக பார்க்கலாமா சார்? தாராளமாக பார்க்கலாம். 29 என்ன பேர் இருக்கு? அது இந்த 29 ஏஜில் இருப்பான் அந்த ஹீரோ. ஸோ 29 இயர்ஸ் வரைக்கும் கூட நிறைய பேர் அவன் லைஃப்பில் என்ன ஆம்பிஷன் ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு தெரியாமல் எப்படி வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுற படம். தேங்க்யூ. நல்லா இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுங்களா? நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நல்ல ரைட்டிங்,
அப்படிங்களா? எந்த மாதிரி கதை எடுத்திருக்காங்க? புரியல. கதை எந்த மாதிரி எடுத்திருக்காங்க? எந்த மாதிரினா லவ் ஸ்டோரி தான். அதான் லவ் ஸ்டோரி தான் கான்செப்ட் சொல்லியிருக்காங்க. கான்செப்ட் நல்லா மோட்டிவேஷனலாக இருக்கு. அப்படிங்களா? எல்லாரும் பார்க்கக்கூடிய படமா? எல்லாரும் பார்க்கலாம். எல்லாரும் கனெக்ட் ஆகும். எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். ஹீரோ ஹீரோயின் எப்படி பண்ணிருக்காங்க? புரியல. ஹீரோ ஹீரோயின் நல்லா இருக்கு, நல்லா பண்ணிருக்காங்க. படம் இருக்கு, சூப்பரா இருக்கு. எது மாதிரி ஸ்டோரினா? பரவாயில்ல, நல்ல குடும்ப ஸ்டோரியா இருக்குது. அந்த திருட்டு தான் கொஞ்சம் இருக்கு. லாஸ்ட்ல கொண்டாந்து முக்கியாக அதுவும் வச்சுட்டாங்க. எதனால 29 வச்சுட்டாங்க பேர்? எதனாலும் சொல்ல முடியாது. அந்த திருட்டு கதையாக தான் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. வேற எதுவும் இல்லை. படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். கான்செப்ட் என்ன ப்ரோ? லவ் கான்செப்ட் தான். அதுக்கப்புறம் அந்த லவ்வால் என்ன பண்ணுற லைஃப்பில் எடுக்காத கான்செப்ட் நல்லா தான் இருக்கு. ரெண்டு பேரும் நல்லா அடிச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் மியூசிக் நல்லா இருக்கு. அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லை, டபுள் மீனிங் டைலாக் அப்படின்ற மாதிரி தான் கொஞ்சோண்டு இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு லவ் படம் அப்படின்றது ஒன்று எடுத்தா 90s கிட்ஸில், அதாவது 70s வந்து ஒரு லவ்ன்றது ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து 80s லவ் அப்படின்றது ஒரு மாதிரி இருக்கும். 90s கிட்ஸ் அப்படி லவ்ன்றது ஒரு மாதிரி இருக்கும். இப்போ வந்து 2K கிட்ஸ்லாம் முடிஞ்சு ஜென்சி கிட்ஸ்ன்னு வந்துச்சு. இப்போ ஜென்சி கிட்ஸ்ன்னு வரும்போது பிரதீப் ரங்கராஜன் அவர்கள்லாம் வந்து டாமினேட் பண்ணுறாரு. அப்புறம் இன்னும் நிறையா ஹீரோக்கள்லாம் வந்து வராங்க. கருணாஸ் அவருடைய ஹீரோ யூத் அப்படின்ற படம்லாம் வந்து ஹிட் அடிச்சிருக்கு. ஸோ அப்படின்ற ஒரு விஷயத்தில் இவரும் வந்து தன்னுடைய பாணியில் ஒரு ஜென்சி கிட்ஸ் மத்தியில் கொஞ்சம் இடம் பிடிக்கணுமே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அங்கங்கே வந்து ஒரு டபுள் மீனிங் டைலாக்லாம் இருக்குது. மற்றபடி வந்து ஃபேமிலியாக வந்து நீங்கள் அந்த படத்தை பார்க்கலாம். கொஞ்சம் கூட முக சொல்லிக்கிற அளவோ இல்லை வந்து வல்கர் சீன்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. வழக்கமாக நீங்கள் கொஞ்சம் பார்த்த மாதிரி சீன்ஸ் அப்படின்றது இருக்கும். மற்றபடி படங்கள் வந்து நல்லா தான் இருக்கும். இந்த படம், இந்த படத்துக்கு பேர் ஏன் 29 வச்சிருக்காங்கன்னா ஹீரோட வயசு வந்து 29, அதனால வந்து